பள்ளியை நடத்தி வருகிறார். இதன் மூலம் பல குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி சுயகற்றல் முறையை பயன்படுத்தி தமிழ் கற்றுக்கொள்கிறார்கள். மேலும் மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் சங்கத்தின் முன்னாள் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். இப்பொழுது நம் நடுவர் அவர்கள் 2 அணியில் பங்கேற்பவர்களை அறிமுகப்படுத்தி நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார். பேசுறது கேக்குதா? எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. கும்மி அடிச்ச மக்கள், பொங்கல் விளையாட்டுகளில் கலந்து கொண்ட மக்கள், கோலப்போட்டியில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாள்னு சொன்னாலே அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு காரணம் உண்டு. ஏன்னா நம்ம எல்லா பண்டிகைக்கும் நம்ம ஒரு உணவோட பெயர் பண்டிகைக்கு வராது. தீபாவளினா அல்வா பண்டிகைன்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி நீங்கள் கார்த்திகைனா பொரி பண்டிகைன்னு சொல்ல மாட்டோம். இந்த பொங்கலுக்கு மட்டும் ஒரு உணவோட பெயர் உண்டு. அது ஏன் வந்தது அப்படின்னு முதல்ல யோசிக்கணும். ஏன்னா இந்த பொங்கல்ங்கிறது உழவர்கள் திருநாள். ஒரு உழவர்கள் அந்த அறுவடையை கொண்டு புது நெற்கதிர்களால் பொங்கல் உண்டாக்கி சாப்பிடுகிறோம். இது பொங்கலை மட்டும் நினைவுபடுத்துவதில்லை, அந்த உணவு கிடைக்க உழைத்த உழவர்களையும் நினைவுபடுத்துகிறது. அது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன் இதுக்கு ஒரு உணவோட பேர் இருக்குன்னா, அந்த உணவை உண்டாக்கிறவங்களே நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். எப்படி நமக்கு உணவு நம்ம டேபிளுக்கு வருது, நம்ம மேடைக்கு சாப்பிடும்போது எப்படி உணவு வருதுங்கிறதுனால, அதனால் இதுக்கு உழவர் திருநாள்னு சொல்லுவோம், தமிழர் திருநாள்னு சொல்லுவோம். ஏன்னா தமிழருக்கு ஒரு முக்கியமான ஒரு திருநாள். மற்ற எந்த ஊர்லேயுமே பொங்கல் கொண்டாடுறதில்லை. அஃப்கோர்ஸ் இதே நாளைக்கு அவங்க வேற வேற பேரில் வேற வேற ஊரில் கொண்டாடுறாங்க. இது முக்கியமாக அறுவடையை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த தினம். அதனால் எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்ம உணவுக்காக உழைக்கக்கூடிய உலகமெல்லாம் உள்ள உழவர்களை வாழ்த்தி நம்ம நிகழ்ச்சியை தொடங்குவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு வள்ளுவர் தினமும் இந்த பொங்கல் அன்னைக்கு வருது. அது 2வது முக்கியமான விஷயம். இப்போ வள்ளுவர் சமூக வலைதளத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியல, இவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏதாவது சொல்லியிருப்பார் அவர். ஏன்னா வள்ளுவர் சொல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை நமக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறதே நம்ம கொஞ்சம் யோசிச்சு கேட்போம். அதுக்கப்புறம் இந்த ஏகேஎம் இதை தமிழர் திருநாள்னா ஒரு தமிழ் ப்ரோக்ராம் இருக்கணும். நம்ம அமெரிக்காவில் இருக்கோம், எல்லாரும் தமிழில் பேசணும், தமிழில் பேசுகிறத கேட்கணுங்கிற ஆவலோடு இங்கே உட்காந்துருக்கீங்க. கட்டாயமாக ஏகேஎம்க்கு அதுக்காக முதல்ல எல்லாரும் பாராட்டி ஒரு கைதட்டு வழங்கிடுவோம். அதற்கப்புறம் இன்றைய தலைப்பு சமூக ஊடகங்களினால் அதிகம் நன்மையா தீமையா, அதான் தலைப்பு. ஏன் இந்த சமூக ஊடகத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சமூக ஊடகம் எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு காமிச்சது யாருன்னா நம்ம ஊர் தமிழர். உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், 2017 ஜல்லிக்கட்டுன்னு ஒரு போராட்டம் நடந்தது. முந்தையெல்லாம் நம்ம ஒரு கூட்டம் சேர்க்கணும்னா நம்ம ஒரு நோட்டீஸ் அடித்து இல்லைன்னா ஒரு கரகாட்டம் ஆடி தப்பு அடித்து மக்களை கூப்பிட்டு வருவோம். அதெல்லாம் இல்லாமல் 50 பேரில் ஆரம்பித்த கூட்டம் 5000 தாண்டி அந்த மெரினா பீச்சில் கூடினாங்கன்னா அது சமூக வலைதளத்தினால தான். சமூக வலைதளத்தின் தாக்கத்தை உலகுக்கு எடுத்துரைத்தவன் தமிழன் என்று நம்ம கட்டாயமாக பெருமையாக சொல்லிக்கலாம். அதனால் நமக்கும் அந்த சமூக வலைதளத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அதனால் தலைப்பு எடுத்துகிட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் பல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்குது. ஆனால் இதில் என்ன கேள்வினா, இந்த சமூக ஊடகங்கள் நல்லதை செய்கின்றதா அல்லது தீமையை செய்கின்றதா, எது அதிகம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பட்டிமன்றத்தில் பேச போகிறோம். அதுக்கு இந்த பக்கம் ஒரு 4 பேர் வந்திருக்காங்க நல்லதுன்னு பேசுறதுக்கு, இந்த பக்கம் ஒரு 4 பேர் வந்திருக்காங்க அவங்க தீமையே அதிகம்னு பேச வந்திருக்காங்க. இவங்க 2 பேர் பேசுறதையும் கேட்போம். நமக்கு எப்போதுமே 2 பேர் குடுமையை பிடிச்சிட்டு சண்டை போட்டால் ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு. உட்காந்து நடுவில் உட்காந்து நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். அதனால் நம்ம உட்காந்து மெதுவாக கேட்போம். நீங்கள் என்ன செய்றீங்கன்னா,
கட்டாயமாக அவங்க உற்சாகப்படுத்துற மாதிரி அப்பப்போ கை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கை தட்டும் போது